குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சென்னை புறநகர் பகுதியான பல்லாவரத்தைச் சேர்ந்த ஏகே பில்டர்ஸ் நிறுவனம் தாம்பரம் சேரையூரில் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டியது. அந்த குடியிருப்புக்கு மின் இணைப்பு பெறுவதற்காக அதே பகுதியில் வசிக்கும் கோபாலன் என்பவரது வீட்டிற்கு அருகே டிரான்ஸ்பார்மர் பொருத்தும் பணி துவங்கியது. தன் வீட்டருகே டிரான்ஸ்பார்மர் வைக்க எதிர்ப்பு தெரிவித்த கோபாலன் ஏகே பில்டர்ஸ் நிர்வாகிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். எந்த அடிப்படையில் இங்கு டிரான்ஸ்பார்மர் வைக்கிறீர்கள் என கேட்டார். தாம்பரம் மாநகராட்சியில் என்ஓசி பெற்று மின்வாரியத்தில் விண்ணப்பித்து முறைப்படி பணி நடப்பதாக பில்டர்ஸ் நிறுவனத்தார் கூறினர். சந்தேகமடைந்த கோபாலன் கட்டிட வரைபடத்தை ஆய்வு செய்தார். பிளான் முறைப்படி இல்லாதது போன்ற சந்தேகம் கோபாலனுக்கு ஏற்பட்டது. எந்த அடிப்படையில் மாநகராட்சி தடையில்லா சான்றிதழ் வழங்கியதென கோபாலன் மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டார். மாநகராட்சி அளித்த என்ஓசியில் தாம்பரம் முன்னாள் மாநகராட்சி கமிஷனரும் தற்போதைய கன்னியாகுமரி கலெக்டருமான அழகு மீனாவின் கையெழுத்து இடம்பெற்றிருந்தது. இதுகுறித்து அழகு மீனாவுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆவணங்களை சரிபார்த்த அழகு மீனா அதில் இருப்பது தன் கையெழுத்தே இல்லை என்றார். தன் கையெழுத்தை பயன்படுத்தி யாரோ போலி என்ஓசி தயாரித்துள்ளனர் என தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளிடம் சொன்னார். தன் பெயரில் நடந்த மோசடி குறித்து சேலையூர் போலீசில் அழகு மீனா புகார் அளித்தார். இது தொடர்பாக ஏகே பில்டர்ஸ் நிறுவனம் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். ஐஏஎஸ் அதிகாரியின் போலி கையெழுத்தை பயன்படுத்தி என்ஓசி வாங்கி அடுக்குமாடி குடியிருப்புக்கு மின் இணைப்பு பெற்ற சம்பவம் தாம்பரம் சுற்றுவட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இன்னும் எத்தனை தில்லுமுல்லுகளை ஏகே பில்டர்ஸ் நிறுவனம் செய்துள்ளது எனவும் விசாரணை நடப்பதாக போலீசார் கூறினர்.